அன்பினே சௌரவர்கள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்களோடையும் பேச வரைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மனவாத நன்றி தானே பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடி நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்துடன் செல்லலாம். நேரம் 8 மணி 6 நிமிடங்கள். இன்று 8/7/2025 மற்றும் ஒரு செவ்வாய் காலை நேரில் எப்பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமையை போலவே சிந்தனை நேரம் தொடர்ந்து வாழ்த்தும் நேரம். இன்று வாழ்த்தப்படுபவர் அன்பான உறவு நடாமோன் அவர்களுக்கான வாழ்த்து நேரம். அதனை தொடர்ந்து பொருட்சொல் இடம்பெறுகின்றது. தினக்கவி மற்றும் வஜிதாவின் ஊரோடு விளையாடு. அதனைத் தொடர்ந்து தர்ஜினி சண்முகனான் அவர்களின் யோகா சிறப்பு யோகாவாக அமையவிருக்கின்றது. இளையவர்கள் பெரியவர்கள் எல்லோருமே இணைந்து சிறப்பிக்கும் நேரமாக பாலண்ணாவும் பார்த்து கொள்ளலாம். பார்த்து நீங்களும் இருக்க நிலையிலிருந்து செய்து கொள்ளலாம். யோகா மிக சிறப்பு பயனடைந்திருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தர்ஜினி அவர்கள் செய்து சொல்லி தரும்பொழுது அவருக்கும் நன்றியை கூறியபடி அதனைத் தொடர்ந்து சிவதர்சனி ராகவன் அவர்களது கேள்விச்சாரம் இடம்பெற்றுக் கொள்ளும். மாலை நேர நிகழ்ச்சியால் 6:30 செய்திகள். அதனைத் தொடர்ந்து சந்தம் செந்தம் சந்திப்பு இடம்பெற்றுக் கொள்ளும். வணக்கம் தமிழக்கா, வாங்கோ. வணக்கம் வாணி. சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு 2025 நண்பர்கள் மாண்பு போற்ற மாதத்தில் இணைந்திருக்கிறோம். மும்மத சிந்தனை நேரத்தில் அனா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் புதிய ஆண்டில் அடியெடுக்க வைத்திருக்கும் இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை சகோதரர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு புதிய ஆண்டில் ஒரு வருடத்தை கூட்டி தந்த இறைவனுக்கு நன்றி. என்னை ஒரு மகளாக, குழந்தையாக, ஒரு மனைவியாக, தாயாக, தாரமாக, ஒரு பேத்தியாக இதுவரை காலமும் காத்து வந்த இறைவனுக்கு இன்றைய நாளில் முதல் கண் வணக்கத்தை நான் கூறிக்கொள்ளுகின்றேன். இதுவரை காலமும் உடல் உள்ள அமைதியுடனும் மன நிறைவாகவும் வாழ வைத்த இறைவன் இனி வரும் காலங்களிலும் என்னை காத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்று தொடக்க நூல் அதிகாரம் 1 இறைவசனம் 26, அதிகாரம் 2 இறைவசனம் 24 கூற எடுத்திருக்கின்றேன். அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தந்தை மகன் தூயாமியின் பேராலியாமி. இன்று நாளில் நான் எடுத்துக்கொண்ட இந்த விடயம் என்னுடைய மனதுக்கு இன்று காலை முழுவதும் தோன்றின ஒரு விடயத்தால் தான் நான் இந்த தொடக்க நூலில் இருந்து எடுத்தேன். கடவுள் தன்னுடைய சாயலில் எங்களை படைத்தார். முதல் மனிதனை படைத்தது ஆதாம் ஏவாளாக இருந்தது. ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்காக திருமணம் என்ற ஒரு ஒப்பந்தத்தில் கடவுள் எங்களை இணைத்திருக்கின்றார். இவ்வுலகில் நாங்கள் படைக்கப்பட்ட போது பாவமின்றி, ஆதாம் ஏவாள் பாவமின்றித்தான் படைத்தார். கடவுளின் சொல்லை மறுத்ததால், தட்டியதால் அவர்கள் பாவத்திற்குள்ளானார்கள். நம்முடைய மூதாதையர் அந்த பாவத்தோடே எங்களை இந்த உலகில் கொண்டு வந்தார். எங்களை இந்த உலகில் படைத்த இறைவன் எங்களுடைய பாவங்களுக்காக தான் சிலுவை சாவை ஏற்றார். நாம் இந்த உலகில் படைக்கப்பட்ட போது மனிதனின் சாயலில் எங்களை படைத்தார். இந்த உலகில் எங்களை அனுப்பி இருக்கின்றார். எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். நாம் இந்த உலகில் ஒரு சுற்றுலா பயணமாகத்தான் வந்திருக்கின்றோம். பிறப்பு என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த மாதம் இந்த தேதியில்
என்று கூடி இப்போ சொல்லி விடுவார்கள். இந்த மாதம் இந்த தேதியில் தான் இந்த பிள்ளையை எடுக்க வேண்டும், இந்த பிள்ளை வர வேண்டும் என்று சொல்லிவிடுவார்கள். அது கூடி நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இறப்பு என்பது எங்களால் யாராலேயுமே கணிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இறப்பு தான் நிச்சயம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள காலங்களில் நாம் என்ன செய்கின்றோம், எப்படி வாழுகின்றோம், என்னத்தை நாங்கள் எடுத்து செல்ல போகின்றோம், என்னத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகின்றோம், எப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழப் போகின்றோம் என்பதெல்லாம் இந்த இந்த வாழும் காலங்களில் நாங்கள் செய்ய வேண்டியவை. நாங்கள் அதை உணர்ந்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சில நேரங்களில் நாங்கள் நினைப்பது இந்த வாழ்வு எங்களுக்கு நிரந்தரமானது என்று. ஆனால் எல்லோருக்கும் தெரியும் சாவு ஒன்று இருக்கின்றது. ஒன்றுமில்லாத வாழ்க்கைக்காக நாங்கள் தினமும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். உழைப்பு என்பது முக்கியம். கடவுள் உழைத்துத்தான் வாழுங்கள் என்று கூறியிருக்கின்றார். அதற்காகத்தான் எங்களுக்கு எத்தனையோ உவமைகள் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் என்னத்தை கொண்டு போவோம் இறுதியில் என்பது எங்களுக்கு தெரியாது. ஒன்று நாங்கள் செய்யலாம் என்னவென்றால், நாங்கள் இந்த உலகில் வாழும்போது நல்லதை செய்யலாம், நல்லதை பேசலாம், நல்லதை கதைக்கலாம், நல்லதை நினைக்கலாம், நல்லதையே செய்யலாம் என்று கடவுள் எங்களை அனுப்பியிருக்கும் இந்த சுற்றுலா பயணம் எங்களுக்கு நல்ல நிறைவான ஒரு முடிவை தர வேண்டும். எங்களுடைய ஆன்மீக எங்களுடைய திருவிவிலியத்தில் கூடி நாங்கள் பார்க்கின்றோம், இவ்வுலக வாழ்வு முடிந்தது பிறகு மறு உலக வாழ்வு எங்களுக்கு இறைவனிடம் தான் இருக்கின்றது. இறைவனிடம் சென்று அடைவதற்காக நாங்கள் இந்த உலகில் வாழும்போது நாங்கள் அதற்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டும். அதுதான் எங்களுக்கு திருவிவிலியத்தில் எவ்வளவோ இடத்தில் அதை நாங்கள் படித்திருக்கின்றோம், வாசிக்கின்றோம், அன்றாடம் கேட்கின்றோம். ஆகவே இந்த உலகில் கடவுள் எங்களை படைத்து இந்த உலகில் எங்களை அனுப்பியிருக்கின்றார். நாம் இந்த உலகில் வாழும்போது நல்லதை செய்வோம், நல்லதை கேட்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே பார்ப்போம் என்று நாம் கூறிக்கொண்டு இந்த இனிய காலை பொழுதை தந்த இறைவனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் அந்தனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம் டேவிட் அவர்களே, நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன், மிக்க நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1882 பொதுக்காலம் 14ஆம் வாரம் என்று செவ்வாய் தினமுமாகும். இன்று திருஅவை புனிதர் கிரகரி மேரி கிரஷி அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை படைத்தவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறங்கு நான் போவேன், எந்தன் புகழிடம் நீரே அப்பா. வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறங்கு நான் போவேன், எந்தன் புகழிடம் நீரே அப்பா. அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன், நான் கட்டளைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான்.
வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 32 38 வரை. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் பேயை ஓட்ட ஊமையன் பேசினார். மக்கள் கூட்டம் வியப்புற்று, இப்படி ஒரு காலம் இஸ்ராயேலில் கண்டதில்லை என்றது. பரிசேயரோ, இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகின்றான் என்றனர். இயேசு நகரங்கள் ஊர்கள் எல்லாம் சுற்றி வந்து அவர்களுடைய செபக்கூடங்களில் போதித்து விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அறிவித்து நோய் பிணியெல்லாம் குணமாக்கி வந்தார். அவர் மக்கள் கூட்டத்தை கண்டு அவர்கள் ஆயனில்லா ஆடுகள் போல் தவித்து கிடந்தமையா அவர்களை மேல் மனமிறங்கினார். அப்பொழுது அவர் தம் சீடர்களை நோக்கி, அறுபடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆதலால் தம் அறுபடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அறுபடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆதலால் தம் அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்றார். நேற்று அதிகாலை 1:30 மணி போல், இன்று அதிகாலை 1:30 மணி போல் ஜெபித்துவிட்டு சில விடயங்களை, முக்கியமான விடயங்களை பார்ப்போம் அப்படி என்று சொல்லி பார்த்து கொண்டு போகும்போது, ஆடி மாதம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி மடு திருப்பதியிலே நடந்த அந்த சுற்றுப்பிரகாரத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே பிரமித்து போய்விட்டேன். இவ்வளவு மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இந்த நேரத்திலும் கூட அந்த அன்னையின் திருப்பதியிலே இவ்வளவு குருவானவர்கள் நின்று கடமை புரிகின்றார்களா, கன்னியாஸ்திரிகள் கடமை புரிகின்றார்களா என்று சொல்லி என்னால் வியப்புற முடிந்தது. காரணம், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்துக்கு மேலாக அந்த குருக்கள் அந்த இடத்தை கடந்து செல்லும் போது உண்மையிலேயே பிரமித்து விட்டேன். இளம் குருக்கள், இளம் தலைமுறை தங்களை அர்ப்பணித்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இந்த காலத்திலும் கூட இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து அந்த குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக இறை அழைத்தலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் தங்களை கடவுளுக்கு அர்ப்பணித்து குருக்களாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அதற்குரிய ஆசீர்வாதங்களையும் குருப்பட்டங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். இதே போன்றுதான் கன்னியாஸ்திரிகளும் இருந்தார்கள். உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய அந்த மன்னார் மாவட்டத்திலே மாதோட்டத்திலே நடந்த அந்த நிகழ்வானது, அது முடியும் வரைக்கும் என்னால் அதை நிறுத்திவிட முடியவில்லை. முடியும் வரைக்கும் அதை பார்த்து விட்டுத்தான் இருந்தேன். நேரம் 2:30 மணிக்கு மேலாகிவிட்டது இன்று அதிகாலை. ஆகவே அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே இயேசு கூறும் அந்த வார்த்தையானது வேலையாட்களோ குறைவு, ஆகவே அறுபடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்பதுதான். ஜெபம் என்பது எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. நாங்கள் உள்ளத்தினால் நினைத்து மனத்தை உருக்கி ஒரு துளி கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் எந்த ஜெபமும் நிச்சயமாக கேட்கப்படும். அதே நேரத்தில் அந்த இதயத்திலே விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் திருச்சித்தம். நேற்றைய நற்செய்தியிலே நாம் பார்த்தோம், பெரும்பாடு உள்ள 12 வருடங்களாக பெரும்பாடு உள்ள ஒரு பெண் இயேசுவின் ஆடையை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன் என்று வந்தால் தொட்டால் குணமானார். அதே நேரத்திலே அந்த போர் வீரனின் மகள் இறந்து போயிருந்தால், நீர் வாரும், நிச்சயமாக என் மகள் உயிர் பெறுவாள் என்ற நம்பிக்கையோடு வந்தவர் இயேசு அந்த இடத்திலே போய் அந்த பிள்ளையை பிடித்து தலித்தாகும் என்று சொல்லி கையை தூக்கினவுடன் அவள் உயிர் பெற்றாள். ஆகவே இந்த விசுவாசத்தோடு போனவர்கள் நிறைவான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார்கள், புதுமைகளையும் கண்டார்கள் என்பதுதான் இங்கே உண்மை. ஆகவே இஸ்ராயேல் கடவுளின் சிறப்பு ஆசி பெற்ற நாடு. இன்றைய முதல் வாசகத்திலே யாக்கோப்பின் பெயர் இஸ்ராயேல் என்றும் மாற்றப்படுகின்றது.
இஸ்ராயேல் என்பதற்கு கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி பெற்ற யாக்கோப்பு என்று அர்த்தமாகும். ஆனால் இவன் யாக்கோப்பு நான் இங்கே ஒன்றை முகப்படி சொல்ல வேணும். ஏனென்றால் இவன் ஒரு ஏமாற்றுக்கார். தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி தன்னுடைய அண்ணன் ஏசாயுடைய அந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டது உண்டு. திரும்ப அங்கிருந்து தாயுடைய வேண்டுதலின்படி மாமனாரிடம் லாபானிடம் சென்று அங்கே போய் அவருடைய ஆட்டு மந்தைகள் எல்லாவற்றையும் ஏமாற்றி கவர்ந்து கொண்ட ஒருவன் தான் இந்த யாக்கோப்பு. ஆனாலும் 12 கோத்திரங்களுக்கு தலைவராக இந்த யாக்கோப்பைத்தான் கடவுளும் தெரிந்து கொண்டார். அவருக்குத்தான் தரிசனையாகி காட்சியும் கொடுத்து கேட்கின்றான், ஆண்டவரே, நான் செல்லுமிடமெல்லாம் எனக்கு காவலாக இருந்து எனக்கு உணவு உடை உறவிடம் தந்து என்னை நீர் பாதுகாப்பீர் என்றால் நீரே எனக்கு கடவுளாக இருப்பீர் என்று சொல்லி அந்த சத்திய வாக்கியம் கொடுத்து ஒரு நினைவு தூணாக ஒரு தன் தலைமாட்டில் இருந்த கல்லையும் தூக்கி நிறுத்தி வைத்து நினைவு தூணாக செல்லுகின்றான். ஆகவே இந்த யாக்கோப்பு இப்படியாக நடைமுறையில் இருந்த யாக்கோப்பை தான் கடவுள் அந்த குடும்பத்திலே தான் நமது ஆண்டவராகிய இயேசுவை பிறக்கச் செய்தார். ஆகவே இப்படி தனிப்பட்ட முறையிலே ஆசி பெற்ற இஸ்ராயேல் நாட்டில் பேயில் தொடங்கி எல்லா நோய் நொடிகளையும் சமுதாயத்தில் இருந்து அகற்றும் ஒரு அற்புத மனிதராக புனித மத்தேயு தனது நற்செய்தியில் இயேசுவை சித்தரிக்கின்றார். இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போர் எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்க நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு, ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறைவில்லை என்ற அந்த திருப்பாடல் 223 பாடியபடி கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்று சொல்லி புனித பவுல் அடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே கூறுகின்ற போது மாதிரி நமது சொல்லில் நம்பிக்கை வானில் சிறகடித்து பரப்பார்கள் என்ற ஒரு அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய நாளிலே இந்த நற்சிந்தனையில இருந்து விடைபெறுவோம். ஆகவே நம்பிக்கை என்பது முதலாவது. இறைவனிடம் நாம் வேண்டும் போது அவற்றை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த இறை சிந்தனையில் மூழ்கி இருந்த எங்களுக்கு இறைவன் நிறைய ஆசி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறைய ஆசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள், அதாவது நிகழ்ச்சி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு ஒரு மகிழ்வான ஒரு செய்தி. அதாவது இன்று புதிய அவையில் தடம் பதிக்கும் அதிபர் திரு ராமோகன் அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பில் இதயம் மறைந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இறைவன் அவருக்கு நிறமான உடல் உள ஆன்மீக நலம் தந்து வழிநடத்தி மாறு ஜெபிக்கின்றேன். மீண்டுமாக பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களே, தங்கை கலைவாணி மோகன் அவர்களே, மீண்டுமாக நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி நண்பர்கள் நட்பு பாராட்டும் மாதத்தில் மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். உதற்கள் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு மற்றும் அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தவமலர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? காலை வணக்கம் பாலன், நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள்? நானும் அதே உற்சாகத்தோடு நலமா இருக்கும் சகோதரி. நன்றி சகோதரி. இப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சரணங்களையும் விசாரித்தபடி மற்றும் பாமூத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் கால வணக்கங்களையும் விசாரித்தபடி மற்றும் நமது அன்பான அதிபர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினருக்கும் மற்றும் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் பேர் ஆவாதி கொண்டு கண்டலிருந்து ஈச்சமூட்டை வேலுப்பிள்ளை பாலன் இலக்கு கிறிஸ்தவ இலக்கம் சகோதரி 455 என்று சொல்லிக்கொண்டு பழமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 20-30 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் இயேசுவை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்துக்கு போய் இயேசுவினுடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர்
உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லனிடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், இயேசுவையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது இயேசு அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது இயேசு அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். தொடர்ச்சி சகோதரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். உன் கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். உன் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். இன்று விடுதலை தருகிறார். இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காலத்தின் கிருபைகளுக்காக இயேசுப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அன்பான தகப்பனே, ஒரு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு தயவு கவனி ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ, ஆபத்துக்களோ, கொள்ளை நோய்களோ அனுபவம் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து பாதுகாப்பானதை ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் தினமும் பார்த்து வர்றமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காக இயேசப்பாவுக்கு மீண்டும் நன்றி சொல்லிக்கொண்டு சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. மற்றும் தகப்பனே, பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து தெய்வ குழந்தைகளுடைய நரம்புகளை தொட்டு சுகப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. தகப்பனே, அவர்களுடைய பலத்தையும் சுகத்தையும் நீங்கள் அணுவினாடியும் கூடவே இருந்து அவர்களை வலியுறுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. மற்றும் தகப்பனே, அவர்கள் இவர்களுடைய பெற்றோர்களுக்கு அணு சின்னமும் அல்ல பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்காக நான் சொல்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றும் தகப்பனே, உலக ரீதியுள்ள அனைத்து தேவை குழந்தைகளின் தேவைகளை சந்திங்க, நரம்புகளை தொட்டு சுகப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. அது மற்றும் தகப்பனே, அவர்களது பெற்றோர்களுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் நீங்கள் கொடுத்து அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் சொல்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரை சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் சோத்திரம் தகப்பனே.
குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, தேவையில்லை சந்திங்க. அதுக்காக நன்றி செலுத்தும் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பங்கள் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் அவர்களை நீங்கள் சின்னம் நிரப்பி ஆசீர்வதிக்கணும். செடி ஏசப்பான பேரத்தை எடுத்துக்கொண்டு சவரி விடப்படுற. நன்றி, வணக்கம். நன்றி பாலன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். தியானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தொகுப்பாளினி தவமர கல்விராஜன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். அடுத்து தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் அனைத்து பாமூர்களுக்கு அனைத்தும் கேட்டும் பார்த்து கொண்டிருக்க அனைத்து பாம உறவுகளுக்கும் எனது எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய அதனை பிரார்த்தித்து கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுவோருக்கும் திருமண நாளை கொண்டாடுவோருக்கும் உலகிலேயே நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுகிற மக்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அனைத்து இழிவூரின் வருங்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் பிறந்த ஆத்மாக்கள் எல்லோருக்காக நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 14ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 9048வது இலக்கமாகும். கிறிஸ்த நற்சினை தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வந்த இந்நாட்களில் மனிதர்கள் ஒருவரை ஆதரித்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதனால் இன்றும் ஏழ்மை நீங்க முடியவில்லை, துயரங்கள் தீரவில்லை, அறுவடை இன்னும் உயர்ந்து காணப்படுகின்றது, வேலையாட்களோ குறைவாக உள்ளனர். இறையாட்சி பணிக்கு முதலீடு நாம் கொள்ள வேண்டிய பரிவுள்ளம் ஆகும். பிறரின் துயர் கண்டு மனமிறங்காத இறைவனை அன்பை பறைசாற்ற முடியாது. இறை பணியாளர்கள் பலர் தங்களை தாங்களே பராமரித்துக் கொள்வதால் இறையாட்சி பணி நடைபெறுவதில்லை. சிலை வழிபாடு வேண்டாம் என்கிற இன்றைய நற்செய்தி. பேய் வேண்டாம் என்று சொல்லி இயேசு பேச்சிலிருந்தவனில் குடியிருந்த பேயை விரட்டியதாக சொல்கின்றது. இதனால் இன்றைய சிந்தனை சிலை வழிபாடு பேய்க்குரியதன் ஒன்றல்ல, மாறாக நம்பிக்கை ஒன்றின் மீது இருக்க இன்னொன்றின் மீது வைக்கின்ற நம்பிக்கை வேண்டாம் என்கின்றது. இஸ்ரவேலின் கடவுள் ஒருவரையும் கடவுள், வார்த்தையே கடவுள். இந்த வார்த்தையை தருகின்ற இயேசுவை ஆண்டவர். இயேசுவின் சிலையை வழிபாட்டு பொருளாக வைப்பது சிலை வழிபாடு என்று சொல்லவில்லை, மாறாக இயேசுவை தவிர வேற்று தெய்வங்களை வழிபடுவது சிலை வழிபாடு என்று சொல்கின்றது. நாம் நம்புகின்ற வேதம். நாமும் இறைவனை நம்பி அவர் பாதையில் சென்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாங்களும் வாழ்வோமாக. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, பரந்தருவாயே உருவானவாம். என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்வவா. மன நோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, எம்மை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவாம். நன்றி, வணக்கம். தவமலர் கல்விராஜன். நன்றி ஜானதேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிட் ஸ்பிரிப்ட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். வணக்கம் குறிக்கணும் பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் எங்களுடைய நச்சிந்தனையை வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பான உறவுகளுக்கும் வழங்க இருப்பவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1083 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, போதனை சாதனை ஆகாவிடில் இங்கு சென்று போதித்தும் பயனில்லை. இறை வார்த்தைகள் எப்போதும் போதிக்க தேவைப்படியும் பயன்படுத்த வேண்டும் என்கின்றார் புனித பிரான்சிஸ் அசிசியார். மனித மாண்பை உயர்த்தி பாதுகாக்கும் பொறுப்பை படைத்தவர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளார்.
ஒவ்வொரு தனிநபரும் அமைதியான பாணியில் தனக்குரிய பங்கை அளிக்க முன்வர வேண்டும். முதலில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கணித்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் துர்நாற்றம் வீசும் சாக்கடையில் விழுகின்றான். அவனைக் கண்டு மனிதன் சாக்கடையில் விழுந்து விட்டான் என்கின்றான் யதார்த்தவாதி. இதிலிருந்து மீண்டு விடலாம் என்கின்றான் நம்பிக்கைவாதி. இதைவிட கேடு நிகழலாம் என்கின்றான் ஓர் சந்தேகவாதி. நீ சாக்கடையில் இருக்கின்றாய் என்பதை மட்டும் நினைவில் வை என்கின்றான் சமூக அறிவியல்வாதி. உன் கையை நீட்டு என்கின்றார் மனிதனான இயேசு. பரிசேயர் தன்னை பேயின் தூதன் என்று இகழ்ந்தாலும் மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கின்றார். பெரியவர்கள், அறிஞர்களும் ஆன்மீகவாதிகள் பல இன்னல்களுக்கு ஆளான பிறகே வரலாற்றில் இடம் பிடித்தனர். பல சாதனையாளர்கள் இகழ்ச்சி சோதனைகளை வென்றதால் தான் இவ்வுலகம் சாதனைகளால் நிரம்பியுள்ளது. நாம் ஒரு காரியம் செய்தால் அதை புகழ்வதற்கும் இகழ்வதற்கும் பலர் இருந்தாலும் நமது மனநிலையை எப்படியாவது எங்காவது நாம் வெளிப்படுத்தி விடுகின்றோம். இயேசுவும் இன்று இதையே செய்கின்றார். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான்பற்றி நின்ற மன்றம் மறைப்பொருள் சொல்லிவிடின் உன்பற்றி நின்ற உணர்வது மந்திரம் தான் பற்றற்ற தலைப்படும் தானே என்கின்றது நான்கடி செய்யுள் வரிகள். இயேசு தான் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தார். தான் மரித்து உயிர்த்த பின்பும் தனது அரசு அகில உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று முன்னறிந்து மனித சமூகத்தை அடிமைத்தனத்திலிருந்து காத்து இறைமயமாக்க அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்கின்றார். இதன் மூலம் பல நற்செய்தியாளர்கள் பலர் வர வேண்டும் என்று வேண்டி நம்மையும் வேண்ட தூண்டுகின்றார். இயேசு செய்த புதுமை கண்டு பலர் வியப்புற்றனர். சிலர் குறை கூற வழி தேடினர். வெறுப்பின் வெளிப்பாடு வீண் விவாதமும் கசப்பு தன்மையும் தான். இந்த வெறுப்பு தனி மனிதனை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவரின் நன்மைத்தனத்தையும் உண்மை நிலையையும் பிறர் ஏற்றுக்கொள்வதை தடுத்து விடுகின்றது. இயேசுவின் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக பரிசேயர்கள் இயேசுவின் பெயரை கெடுக்க விரும்பினார்கள். நாகரிகம் வளர்ந்த இந்த காலத்தில் நன்மைக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளதை இயேசு சுட்டி காட்டுகின்றார். நன்மையை விதைத்து அறுவடை செய்ய அனைவரையும் முன்வர வேண்டுகோள் விடுக்கின்றார். எனவே தேவையில் உள்ளவரை தொட உமது கரங்களை தவிர்த்து எனக்கு வேறில்லை, உமது உலகுக்கு இட்டுச் செல்ல உமது கால்களை தவிர்த்து எனக்கு வேறில்லை என்ற மனநிலையில் நாங்கள் சிந்திப்போம். இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உம் சித்தப்படி உம் அன்பின் நிமித்தமாய் தகுதியற்ற இந்த எங்களுக்கு அவர் கொண்டிருந்த மீட்பு என்னும் அறுவடை காலம் உண்டு என்று அந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு எங்களுக்காக பணியாற்ற வந்திருக்கின்ற எங்களுடைய குருக்கள் அனைவருக்காகவும் குறிப்பாக எங்களுடைய திரு அவைக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் சிரித்துக் கொள்வோம். திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தினர், பொதுத்துண்டு ஆற்றுவோர் அனைவருக்காகவும் இந்த வேளையில் நாங்கள் சிரித்துக் கொள்வோம். அவர்கள் தங்களுடைய அழைப்பை உணர்ந்து இறை மக்களை ஒரே வழியில் நடத்தி செல்ல தூய ஆவியாரின் அருள்வரங்களை அவர்களுக்கு அளிக்குமாறு இந்த வேளையில் நாங்கள் வேண்டிக் கொண்டு அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த பணியில் தூய்மையோடு என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வோம். அத்தோடு எங்கள் பாமுகத்தின் உறவுகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். தனிமையில் தவிப்பவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், நோயால் அவதியுறுபவர்கள், ஆறுதலின்றி அல்லலுறுவோர் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்வோம். மருத்துவமனையில் இருப்பவர்கள் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்வோம். மகப்பேற்றுக்காக காத்து கொண்டிருக்கின்ற எல்லா கர்ப்பிணி தாய்மாருக்காகவும் இந்த நாளில் நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அவர்கள் தங்கள் வயிற்றில் தாங்கிய அந்த சுமைகளை நல்லபடியாக உலகுக்கு கொண்டு வந்து நல்ல மக்களை பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று இந்த வேளையில் நாங்கள் விசேஷமாக சிந்தித்துக் கொள்வோம். எங்கள் பாமுகத்தின் சிறப்பு குழந்தைகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கொண்டு அவர்களுக்காகவும் வேண்டுவோம். அவர்களுக்கு இறைவன் ஒரு நிறைவான மனத்திடனை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய அந்த ஏற்ற மிகுந்த அந்த செயல்கள் மென்மேலும் முன்னேற வர வேண்டும் என்று அவர்களுடைய ஏற்றத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அவர்களை பாதுகாத்து பராமரித்துக் கொண்டு வரும் அவருடைய பெற்றோருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அவர்களுக்கு இறைவன் நல்ல மனப்பலத்தை கொடுத்து எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் ஒரு இதயத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனைவருக்காகவும் சிரித்து நிற்கின்ற வேளையிலே எங்கள் பாமுகத்துக்காகவும் சிரித்துக் கொள்வோம்.
அன்பான ஆண்டவரே, நாங்கள் அதிகாலையும் இந்த நற்செய்தியை இந்த இதன் மூலமாக அந்த இறை மக்களால் தேர்ந்த அந்த குருக்கள் ஆற்றுவது போல எங்களுக்கு ஒரு வல்லமையான ஒரு ஒரு நாட்டு சுத்தத்தை தந்து இந்த திரு செய்திகளை நாங்கள் அறிவிக்க இந்த பாமுகம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி இந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க தந்த சந்தர்ப்பத்திற்காக இந்த பாமுகத்துக்கு நன்றி கூறி தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களையும் இதில் இணைந்து வருகின்ற எல்லோரையும் நாங்கள் நினைவு கொண்டு எல்லோருக்கும் உடல் உள்ள ஆசிரியரை வழங்கி நிறைவான வாழ்வை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டல் சிந்தனையில் இந்த எல்லோருக்கும் இந்த நாள் இந்திய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலங்களும் அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடுதலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்களோருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவமலர்களே, வாணியவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நன்றி. நியூஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ சிந்தனை தந்த பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், டேவிட் ஆண்டனி அவர்கள், அனா பாலமுரளி அவர்கள், தியான தேசன் அவர்கள், நேவிஸ் பிரிப்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி நன்றி. சக்தி ஸ்ரீசங்கர் அவர் நிற்கிறார். சிந்தனைக்கா பொது சிந்தனைக்கா தெரியவில்லை. அதான் எனக்கும் தெரியவில்லை. வணக்கம். அனைவருக்கும் உற்சாக வணக்கம் கூறிக்கொண்டு ஜெர்மனியிலிருந்து சக்தி ஸ்ரணி சங்கர். நானும் ஒரு பொது சிந்தனை தரலாம் என்று வந்திருக்கின்றேன். இதுவரை தந்த சிந்தனை தந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் கூறிக்கொண்டு, தமிழரக்கா உங்களுக்கும் நன்றி. பணியை வாணியின் பணியை நீங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் வாணி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. காலை வணக்கம். நான் ஒரு பொது சிந்தனை தருகின்றேன். நான் படித்ததில் பிடித்தது தான். அதாவது விட்டு கொடுத்தல் பற்றி ஒரு திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சிந்தனை தருகிறேன். திருமணம் என்பது சரியான துணையை தேடி பிடிப்பது அல்ல, கடைசி வரை சரியான துணையாக இருப்பதே. சிறந்த துணை என்பது உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடை அளிப்பதோ கிடையாது. எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது. அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தம் அற்றதாய் தெரியும்.
புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விழாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவதும். ஒருவருக்கொருவர் அன்பை அள்ளி கொடுப்பதில் எல்லாம் கணவன் மனைவி உறவல்ல, தவறென தெரிந்தாலும் மனதோடு மன்னித்து விட்டு கொடுப்பதில்தான் ஆயுள் மொத்தமும் அடங்கும். உன்னை நம்பி வந்த பெண்ணை எந்த இடத்திலேயும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதே. அவள் உன் உறவல்ல, உன் உயிரின் பாதி. அதே போல என்னுடைய கருத்து இதிலே இருபாலருக்கும் இது பொருந்த வேண்டும். விட்டு கொடுத்தல் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும், இருபாலருக்கும் இது பொருந்த வேண்டும். தள்ளாடும் வயதிலும் தாங்கி பிடிக்க உறவு இருந்தால் வயதானாலும் என்றும் நீ வாலிபனே. நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ பணம் பதவி தேவையில்லை. இந்த மாதிரி நல்ல வாழ்க்கை துணை இருந்தாலே போதும். வலி இல்லாதவர் வையகத்தில் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழி இருக்கும். வலி இல்லை என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வலி இருக்கும். வலி இல்லை என இவ்வுலகில் ஒருவர் கூட இல்லை என்பது உண்மையானது. இல்லறத்திலும் இதே நிலைதான். ஒவ்வொரு குடும்பத்திலும் திருமணத்துக்கு பின் ஏற்றத்தாழ்வுகள் எண்ணங்களில் ஏற்பட்டாலும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது வாழ்க்கை என்றும் கெட்டு போகாமல் இருப்பதற்கு வழியாகும். விட்டு கொடுத்து போவதனால் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. இல்லற வாழ்க்கை இனிதாக இருப்பதற்கு விட்டு போவது சிறந்த வழி என்பதை இன்றைய கால இளைய தலைமுறைகள் உணர்ந்து எங்கும் சிறப்பாக விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சக்தி ஸ்ரீத் சங்கர் அவர்களே, நானும் இவற்றை வாசித்திருந்தேன். உண்மையாக அதை கடைப்பிடித்து வாழ்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று கூறி உங்கள் சிந்தனைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். படித்தது பிடித்ததா? ஆமாம், அதில் இருந்தது பாரு, நானும் வாசித்தேன். எனக்கு இது வாசித்த உடனே இப்ப அண்மையில என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது தானே, அப்ப அவருக்கு இதை வாசித்து காட்ட வேண்டும். வாசிக்கலாம், அனுப்பி விடுங்க. 2 பேருக்கும் அனுப்பி விடுங்க, உங்கள் அன்பு பரிசு என்று சொல்லி. கட்டாயம் நல்ல வரி கொண்டு வந்திருந்தது. விட்டு கொடுப்பவர்கள் விட்டு போவதில்லை. ஆமாம் ஆமாம், நல்ல வரி. கெட்டு போவதில்லை. சிறப்பான சிந்தனை. விட்டு கொடுப்பவர்கள் தாழ்ச்சியத்தான் சொல்லுது. என்ன தாழ்மையா நாங்க இப்படி போறோமே எல்லா விஷயம் எங்களுக்கு நல்லதா கிடைக்கும். தாழ்ச்சியத்தான் சொல்லி கொடுக்குறாரு. ஆமாம், இது அதுதான். இது இந்த டெக்ஸ்ட்ல இருக்கும். முக்கியமாக கணவன் 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 என்றே கூறிக்கொண்டு வந்திருக்கிறார் எழுதினவர். ஆனா இது இருபாலருக்கும் அருமையான பதிவு இல்லையா? என்ன ஜாக்கா, என்ன சொல்லணும்? இல்ல அருமையான பதிவு, அது சரி. இப்போ பொஞ்சாதிக்காக நீ விட்டு கொடுக்காதேன்னு சொன்னால் பொஞ்சாதி பொய்யா சொல்கிறா, குடும்பத்தை பிரிக்கிறா. அப்போ அந்த பொஞ்சாதிக்கு என்ன செய்யலாம்? அவ செய்யறெல்லாம் சரியாண்டி வரத்து கொண்டு இருந்தாருன்னு சொன்னா என்ன நடக்கும் குடும்பம்? அப்ப எல்லா இடம் தெரியுறா. அதை என்ன தட்டி கேட்கவும் தான் வேணும். இப்போ பொஞ்சாதிக்காக விட்டு கொடுக்க கூடாது, சரி. கணவருக்காகவும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாது. ஆனால் அவர்கள் செய்கிற தவறையும் எங்களுக்கு தெரிஞ்சா தவறு தான்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் தட்டி கேட்டே கொடுத்து அவர்களுக்கு கொடுத்ததாக வேணும். பெண்ணை நம்பி வந்து கடைசியில பார்த்தா வாழ்நாள் முழுவதும் தன்னை நம்ப வைத்து கழுத்தை அறுத்து இருக்கிறாள் என்று ஒரு கமெண்ட் எழுதி இருக்கிறேன். இல்ல அது உண்மை, அது எல்லாமே இருக்கு தானே, எல்லாம் இருக்கு. எந்த நேரங்களிலும் எல்லாம் சரி வராது தானே. இப்போ போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடணும், விட்டு கொடுப்பேன்னு சொல்லிடணும், யார் போய் சொல்லாமல் இருக்கணும், யார் தான தர்மம் செய்யுங்கன்னு சொல்லிடணும். இங்கே கிள்ளி துறைக்காதவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்ப சிந்தனைக்கு சரியே தவிர வாசிக்கிறதும் சரியே தவிர சில இடங்கள்ல வந்து உண்மையில குடும்பங்களை பிடிச்சு வச்சிருக்கிறார்கள். என்ன சொல்லாதெல்லாம் திரிச்ச மட்டும் இல்லை, நினைச்சு பார்க்காததைய சொல்லி எல்லாம். அப்ப அந்த கணவரும் ஓகே டார்லிங் நீ சொல்றதா அது தெரியும் இந்த மனுஷனுக்கு.
ஓமனிசிக்கு. ஆனால் அப்ப நீங்க சொல்றது சரி, உண்மைதான், ஒரு குடும்பத்துக்கு தேவை. ஆனா எந்த நேரம் சரி வராது, தட்டி கேட்க தான் முந்தைய காலகட்டத்தில் சரி வராது, அன்றைய காலகட்டத்தில் அது அனுசரித்தவர் இல்ல, அதானே. ஒருவரை ஒருவர் அனுசரித்து வாழ வேண்டும் என்று சொல்லி அதுதான் சிறந்த இல்லறம் என்று சொல்லி சொன்னா இப்படி அனுசரிக்கிறது, இப்படியான இப்ப வாணி சொன்ன மாதிரி பெண்கள் இருக்கிற வீடுகள் அப்படி இல்லை, அனுசரிக்கல. அதை அனுசரிச்சு போன்று தான் ஒரு பிள்ளை இழந்து போயிருக்கணும். அப்போ அப்படி செய்திகள் பார்த்தீங்க தானே. அப்போ அனுசரிச்சு போன்னு சொல்லி அந்த பிள்ளை போய் கடைசியாக சமூகம் என்ன சொல்லும், நான் இப்படி போனான்னு சொல்லி அந்த பிள்ளை தன்ட்ட உயிர் வருமா? அதோட வாழ்ந்து காட்டிருக்க வேணும். அந்த தாதப்பன்னு சொல்லி கொண்டு தூக்கி எறிஞ்சு போட்டு வான்னு சொல்லி பிள்ளை இருந்திருக்கு தங்களோட. இந்த காலத்துக்கு அப்படி எல்லாத்தை அனுசரிச்சு போறது 50-50 தான். நீ முளைக்கிறான் இப்ப ஒரு காலத்துல ஓகே, அப்ப உழைச்சார் அம்மா, வேற வழி இல்லை அவருக்கு. சரியா? அதுக்குள்ளேயே குடும்பத்தில் நடத்தோடும், 5-6 பிள்ளைகளை பிறோடும், சண்டை பிடிச்சா வேற பிரச்சனை, அப்படி இப்படியாண்டு. இந்த காலத்துல நான் அப்படி போகணும் பிள்ளைகளை கேட்குறேன் நான். அதான் வணக்கம் வாணி, நான் சென்று பின்பு வந்து தொடர்கிறேன். இப்போது பிறந்த நாள் வாழ்த்து பின்பு இல்லை, இது முடியல. சரி வாணி, அப்போது நான் நன்றி வணக்கம். நன்றி சக்தி அக்கா. உங்கள் சிந்தனைக்கு மாற்றுக்கிறது நாங்கள் சொல்ல இல்லை, ஆனால் மற்ற பக்கமும் இருக்கு எல்லாத்துலயுமே. ஆமா ஆமா, எல்லா இடத்துலயும் அப்படித்தானே வாணி. கொஞ்சம் கஷ்டமானதுதான். மற்றது சொல்லுவார்கள் வாணி, எல்லோருக்கும் கொடுத்து வாழுங்கள். உங்களிடம் இருந்தது என்றாலும் சில பேர் ஒன்றும் செய்ய மாட்டார்கள், ஆனா நல்ல வடிவா கதைப்பார்கள். கட்டு அடிச்சு வச்சிருக்கிறவன் பெருசா கொடுக்க மாட்டேன். என்னடா கட்டுல குறைஞ்சிரும். சரியோ, இல்லாதவனுக்கு தான் நாங்க பகிர்ந்து கொடுத்தா எங்களுக்கு அது நாளை கிடைக்கும். நம்ம நிச்சயமா. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவசரமா போறீங்க. சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி அன்புடனும் நன்றியுடனும் விடைபெற்று மீண்டும் இணைந்து கொள்கிறேன். நன்றி அக்கா. முடிந்தால் இணைந்து கொள்வேன். ஆனா அதிபருக்கு என்னுடைய முன்கூட்டிய வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம், பொது சிந்தனை நேரம். நன்றி வணக்கம்.